சமயம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா மீனுவோட குழந்தை சாரா மட்டும் தான் அம்மாவுக்காக கிளாஸ் முன்னாடியே காத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே தான் பொண்ணை கூப்பிடுறதுக்காக மீனுக்குருவி ஸ்கூலுக்கு வந்துச்சு. அம்மா, என்னம்மா ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. சாரா, நமக்கு சொந்தமான வாழை மரத்துல உள்ள பழங்கள் பழுத்துடுச்சுமா. கொஞ்சம் தோட்ட வேலைகள் இருந்து அதை பார்த்துட்டு வர நேரம் ஆகிடுச்சு. வா, நம்ம இப்பவே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த நேரத்துல நதிக்கரையோட பக்கத்துல ஒரு சின்ன ஆப்பிள் செடி வேரோட கிடக்கிறத குழந்தை சாரா பார்த்தா. அம்மா, இந்த ஆப்பிள் செடி இங்க எப்படிமா வந்துச்சு? பாருங்க, இந்த செடியில நிறைய ஆப்பிள் இருக்கு. நேத்துக்கு ஏதோ ஒரு காட்டுல மழை பெஞ்சிருக்குமா. அந்த மழையில தான் இந்த செடி வேரோட பிடுங்கிட்டு வந்திருக்கும். போகிற வழியில தான் நம்ம தோட்டம் இருக்கு, அங்க நட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் சாராவும் அந்த ஆப்பிள் செடியை எடுத்துக்கிட்டு தங்களோட தோட்டத்துக்கு வந்தாங்க. மீனுக்குருவி தன்னோட வாழை மரத்தோட பக்கத்துல அந்த ஆப்பிள் செடியை நட்டு வச்சது. அம்மா, நான் தினமும் வந்து இந்த ஆப்பிள் செடிக்கு நிறைய தண்ணி ஊத்துவேன். அப்பதான் இந்த செடி சீக்கிரம் வளரும். இல்ல சாரா, தேவைக்கு அதிகமா செய்தா எதுவுமே ஆபத்துல தான் முடியும். இந்த ஆப்பிள் செடிக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊத்தணும். அதிகப்படியான தண்ணி ஊத்துனா இந்த செடி இறந்து போயிடும். பிறகு சாராவும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அன்னைக்கு ராத்திரி காட்டுல ரொம்ப பலமா கனமழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே அந்த மழைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, இந்த மழையில என்னோட ஆப்பிள் செடி கீழே விழுந்துடுமாம்மா? சாரா, எனக்கு தெரியலம்மா, ஆனா மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளோட வாழை மரமும் இதனால பாதிக்கப்படும்னு நினைக்கிறேன். மரத்தோட மூட்டுல தண்ணீர் இருந்தா அதை வெளியே எடுத்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. ஆனா போகிற வழியெல்லாம் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமான வெள்ளம் வந்துகிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, நம்ம காட்டுல இதுவரை இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. நேராக வெள்ளம் மேல மேல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி ஒரு வழியா தன்னோட தோட்டத்துக்கு வந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட தோட்டம் முழுவதும் வெள்ள நீரால நிரம்பி இருந்துச்சு. அட கடவுளே, இது ரொம்ப மோசம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா நம்ம காட்டுக்கு பெரிய அழிவு வரும். மற்ற பறவைகள் கிட்ட இதை உடனடியா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. மிட்டுவண்ணா, உங்க வீட்டோட கதவை திறங்க. என்ன மீனு, என்னாச்சு? இந்த ராத்திரி அதுவும் இந்த கொற்ற மழையில இங்க வந்திருக்க? மிட்டுவண்ணா, நம்ம காட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா ஓடிக்கிட்டு இருக்கு. நேராக தண்ணீரோட மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நாம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா நிச்சயமா நம்மளோட வீடு தண்ணீர்ல மூழ்கிடும். நாம இப்பவே உயரமான இடத்துக்கு போயாகணும். ஆமா மீனு, நீ சரியாதான் சொல்ற. நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்ல. சரி, நீ காகங்கள் கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லு. நான் புறாவோட வீட்டுக்கு போய் சொல்றேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப நேரமா புறாவோட வீட்டின் கதவை தட்டின பிறகும் புறா தான் வீட்டோட கதவை திறக்கல. உடனே மிட்டு கிளி புறாவோட வீட்டின் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. புறாவோ தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. புறானு, என் சத்தம் கேக்குதா? தயவு செஞ்சு தூக்கத்துல இருந்து எழும்புங்க. விட்டு, என்னடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? அப்படி என்ன விஷயம்? புறானு, காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. பாதி இடங்கள்ல மரங்கள் தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. நாம இப்பவே நம்ம வீட்டை விட்டுட்டு உயரமான இடங்களுக்கு போயாகணும். சரி விட்டு, நான் இப்பவே வரேன். அதே நேரத்துல மீனுக்குருவி காகங்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக காகங்களோட வீட்டின் கதவை தட்டுச்சு. ராணியக்கா, வீட்டோட கதவை திறங்க. நான் மீனு வந்திருக்கேன். அட, என்ன மீனு, இந்த மழையில இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? ராணியக்கா, ரொம்ப பலமா மழை பெய்யுது. நாம உயரமான இடத்துக்கு போயாகணும். சீக்கிரம் கிளம்புங்க. மழை பெஞ்சா நாங்க ஏன் வீட்டை விட்டு கிளம்பணும்? ஐயோ ராணியக்கா, காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்கு. தண்ணீரோட பட்டம் மேல வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்மளோட வீடு தண்ணீர்ல மூழ்கிடும். ஹே மீனு, உனக்கு என்ன பிரச்சனை? இங்க இருந்து போ. இதை விட பெரிய மழையெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். இந்த மழையெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்யாது. ராணி, நீ வீட்டுக்குள்ள வா.
அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை பூட்டிட்டு உள்ள போயிடுச்சு. மழையா மழை, நாம பார்க்காத மழையா? அருமையான தூக்கத்தை அந்த குருவி கெடுத்துடுச்சு. வீட்டுக்கு வந்த மீனு குருவியும் சாரா கிட்ட நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுச்சு. இப்போ நமக்கு நேரம் இல்ல, உன்னோட ஸ்கூல் பேக்கை மட்டும் எடுத்துக்கோ, நாம சீக்கிரம் நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஆகணும். சரிம்மா, எனக்கு புரியுது, நான் இப்பவே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன சாரா வேக வேகமா தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் ஸ்கூல் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டா. தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்த எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. அட, காலு ராணியும் இன்னும் வரல. மீனு, நீ அவங்க கிட்ட விஷயத்த சொன்னியா? மிட்டுவண்ண, நான் அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லியும் அவங்க என் பேச்ச கேட்கல. வாங்க, நாம இப்பவே வேற ஏதாச்சும் உயரமான இடங்களுக்கு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் உயரமான இடத்துக்கு பறந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கு அப்புறமா ஒரு உயரமான மலைப்பகுதியில எல்லா பறவைகளும் போய் உட்கார்ந்தாங்க. நாம இப்பவே நமக்கான பாதுகாப்பு கூடாரத்தை கட்டியாகணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருப்பாங்க. ரொம்ப நேரம் குழந்தைங்க மழையில நனைஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். மழை வேற என்னைக்கு நிக்குமோ தெரியல. இப்பவே நமக்கான கூடாரத்தை அமைச்சாதான் இந்த மழைக்காலம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு புறாவும் மிட்டுக்கிளியும் மரக்கட்டைகளை தேடி பறந்து போனாங்க. மிட்டுக்கிளி தான் கூறிய அழகால மரக்கட்டைகளை எல்லாம் கடிச்சு கீழே போட்டுச்சு. புறாவோ அந்த மரக்கட்டைகள் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு மற்ற குருவிகள் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. மற்ற குருவிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு அழகான கூடாரத்தை அமைச்சாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள எல்லா பறவைகளும் மழை நனையாதபடி ரொம்ப பாதுகாப்பா சந்தோஷமா உட்கார்ந்திருந்தாங்க. அதே நேரத்துல காகங்கள் தங்களோட வீட்டுல அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நேராக மெது மெதுவா காகங்களோட வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சது. தங்களோட வீடு முழுவதும் தண்ணீர் வந்ததுமே காகங்கள் தங்களோட வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட வீடு அப்படியே உடைஞ்சு விழுந்துடுச்சு. அச்சோ காலு, நல்ல காலம், நாம இப்போ வெளியே வந்தோம். இல்ல நாம இந்த வீட்டுக்குள்ளேயே செத்து போயிருப்போம். ஆமா ராணி, நீ சரியாதான் சொல்ற. வா, வேற ஏதாச்சும் பறவைகளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மற்ற பறவைகளோட வீட்டை தேடி பறந்து போனாங்க. அதே சமயத்துல மற்ற பறவைகளோ அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்தபடியே மழைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. புராண, எனக்கு நிறைய சோளங்கள் இருக்கிற இடம் தெரியும். அது பக்கத்துல தான் இருக்கு. நாம வேணா போய் அந்த சோளங்களை எடுத்துட்டு வருவோமா? சரி மிட்டு, வா, நாம 2 பேரும் போலாம். மழைக்காலத்துல சூடா சோளங்களை சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு புறாவும் கிளியும் சோளங்களை தேடி பறந்து போனாங்க. அதே நேரத்துல காலுவும் ராணியும் மற்ற பறவைகளோட வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தபடியே பறந்து போனாங்க. ஆனா எல்லா பறவைகளோட வீடும் தண்ணீரால மூழ்கி இருந்துச்சு. ராணி, இந்த காட்டுல நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. நாம அவங்கள எங்க போய் கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா எல்லாரும் உயரமான இடத்துல தான் இருப்பாங்க. நாம எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மறுபடியும் மற்ற பறவைகளை தேடி பறந்து போனாங்க. அதே நேரத்துல புறாவும் மிட்டுக்கிளியும் சோளங்களை எடுத்துட்டு வந்தாங்க. பறவைகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ரொம்ப தூரம் பறந்து வந்த காகங்கள் மற்ற பறவைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நண்பர்களே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடிதான் நாங்க எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இததான் நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் என் பேச்ச கேட்கல. மீனு, என்ன மன்னிச்சிடு மீனு. இனிமே எந்த மழைக்காலம் வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாவே இருக்கலாம். சரி வாங்க, நீங்களும் வந்து இந்த கூடாரத்துல உட்காருங்க. பிறகு காலுவும் ராணியும் அந்த கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. எல்லா பறவைகளும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த மோசமான மழைக்காலத்தை கடந்து போனாங்க.